ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நம்மள அசிங்கப்படுத்திட்டு அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. நாம வெள்ளத்தால கட்ட முடியாம இருந்துட்டு இருக்கா. அவ இப்பதான்டா கோயிலே கோலமே எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என்ன வேணாலும் பண்ணு, எதுவானாலும் அம்மா பாத்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, பாருங்க, நான் அமைதலா இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு நல்லது. என்னால இதுக்கப்புறம் இந்த அவமானத்தை தாங்க முடியாது. என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இருக்கேன்டா. பாரு, அவ அசிங்கப்படணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நம்மள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினால அவ அசிங்கப்படணும். அவளுக்குன்னு ஒரு எதிர்காலமே இருக்க கூடாது. அவ வாழ்க்கை நாசமனா போகணும். டேய், அம்மா சொல்றத செய்ய, நிச்சயமா அவ வாழ்க்கை நாசமனா போயிடும். உன்ன வேண்டான்னு ஒதுக்குனவனுக்கு அப்புறம் வாழவே கூடாதுடா. உனக்கு கிடைக்காதவ இந்த உலகத்துல வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. அவ வாழவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன வேணாலும் பண்ணிக்க, வரது வரட்டும், பாத்துக்கலாம். நான் சொல்றத செய். என் கோவத்தை கிளப்பிடாங்க. ஏற்கனவே அவன் எனக்கு கிடைக்கலங்கிற கோவத்துல இருக்க. மறுபடியும் வந்து என்ன உஸ்பேத்தி பாக்குறீங்களா என்ன? இந்த வாட்டி நிச்சயமா அவ உனக்கு கிடைப்பா. நான் சொல்றல, நான் சொல்ற மாதிரி செய். நிச்சயமா அவ உனக்கு கிடைப்பா. அப்படியே நீ சொன்னது சொதப்பினாலும் அவளை எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். எதுக்காக இந்த ஏற்பாடு? இல்ல, அவ எங்க வீட்டுக்கு வேண்டாம். எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. கிடைப்பாளா இப்படி? நான் சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா கிடைப்பா. என்ன பண்ணணும்? ஏய், நீங்க போங்கடா. சொல்லுங்க. இதே மாதிரி செஞ்சிரு, அவ நிச்சயமா உனக்கு தான். இங்க பாரு, எப்படினாலும் நான் அவளதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது சத்தியம். சொல்லிட்டீங்கல்ல, எப்படி வேலையை முடிக்கன்னு மட்டும் பாருங்க. கோயிலுக்கு தான் போயிருக்கா, வர வழியில முடைக்கிறேன். அதை மட்டும் நீ பண்ணிட்டனா சத்தியமா சொல்றேன், அந்த இயலு உனக்கு தான். இன்னைக்கே உனக்கும் இயலுக்கும் கல்யாணம் நடக்கும். சொல்லிட்டீங்கல்ல, எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்ன இவன் மொழி ஒண்ணுமே சரியில்லையே. என்ன ஏமாத்திட்டல்ல நீ? இது கோயில், கொஞ்சம் மரியாதையா பேசு. சரி, நாம கிளம்புவோம். இப்படி என்னை என்ன கூப்பிட்டது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, நீ உசுரோட இருக்க முடியாது. அப்ப நான் யாருடி? தேவையில்லாம எதுவும் பேசிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா போயிரு. அப்ப நான் யாருடி? மரியாதையா பேசு. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது, அதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நான் தானடி உன் புருஷன். ஏதாவது நாடகம் ஆடி ஏதாவது பண்ணலான்னு பாக்குறேன். உன் பாச்சார இங்க பழிக்காது. கொன்னு ராஸ்கல். கோயில்னு பாத்துக்கிட்டு இருக்க, மரியாதையா போயிரு. நான் தானடி உன் புருஷன். இன்னொரு மட்டும் என்ன சொந்த கொண்டாட கோயில் கூட பார்க்க மாட்டேன். என்னால நிரூபிக்க முடியும். பஞ்சாயத்தை கூட்டுவோமா? அனாசிமத்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வரணும்னு அவசியம் இல்ல. இந்த நடிப்பு வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. பஞ்சாயத்தை கூட்டுமாடி. நீ தைரியமான பொம்பளைனா பஞ்சாயத்துக்கு வா. நான் உன் கழுத்தை தாலி கட்டுறத ப்ரூவ் பண்றேன். ஒரு மண்ணு எனக்கு தேவையில்லை. டேய், உன் டிராமாவை வேற எங்கேயாவது வச்சுக்க. அப்படியே பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி ஊர் முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது அசிங்கப்படுத்தணும். யாரு பிளான் இது? தைரியமான பொம்பளையா இருந்தா உன் நெஞ்சில பயம் இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டு. பஞ்சாயத்துல வச்சு நான் நிரூபிக்க. உன் கழுத்தை நான் தாலி கட்டிருக்கேன், நான் உன் புருஷன், நீயும் நானும் வாழ்ந்திருக்கோன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இனி நான் பேச மாட்டேன், என் கைதான் பேசும் ராஸ்கல். என்னடா எங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உண்மைதான் சொல்றேன். எல்லாரும் இங்க வாங்க.
எல்லாரும் இங்க வாங்க. பெஞ்சரம் பாத்துக்க ராஸ்கல். என்னடா என்ன? இப்போ இதே இடத்துல நான் உன் கட்டுல தாலி கட்டுவேன், பஞ்சாயத்தை கூட்டுவேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு நிரூபிப்ப. பாக்குறியா? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. மூஞ்சு முகரை பாரு, போட்டுக்க பிளான பாரு. அம்மா இவன் இப்படி சொல்லணும். ஐயோ அம்மா அப்படிலாம் இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு பந்தயத்தை நிப்ப நினைச்சியா? உனக்கு கண்ண துண்டமா வெட்டி போட்டாலும் போடுவனே தவிர அந்த மானங்கட்ட பஞ்சாயத்தை கூட்ட மாட்டேன். ஒன்ன மாதிரி ஈனப்பிறவிலாம் இந்த மண்ணில இருக்க கூடாது. ஒரு பொண்ண மனசால வெல்லணும், இப்படி தந்திரத்தால வெல்ல கூடாது. ஓ நீ இப்படிலாம் பண்ணத பார்த்து நான் பயத்துல மானத்துக்கு பயந்து ஐயா அப்படிலாம் எதுவும் பண்ணிராத, நீ சொன்னதெல்லாம் நான் கேக்குறேன்னு உன் கோலை பிடிச்சு கெஞ்சுறேன்னு பாத்தியா? காலே இல்லாம ஆக்கிடுவேன் ராஸ்கல். உன் இஷ்டத்துக்கு ஓட்டாவைக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டணும்னு நினைப்ப, அதுக்கு நான் வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு என்ன நிரூபிக்கணும். டாய் பொத்தடியில அடிச்ச செத்துருவேன். நான் எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வரணும்? இல்ல எனக்கு புரியல. ஓ மிரட்டலுக்குலாம் எதுக்குடா நான் பயப்படணும்? டேய் எருமை, உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ என் பொண்டாட்டி. உன்னை எட்டிட்டு மிதிக்கிறது தப்பே இல்ல. வா மிதி, உன் காலு அப்படியாவது என் நெஞ்சில போடட்டும். என்ன வேணாலும் பண்ணிக்கடி, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. ஏண்டா ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா போக மாட்டீங்க? அவ பிடிச்சிருந்தா உன்கிட்ட வந்து சொல்லி இருப்பா. இப்படி நீ மிரட்டணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. உன்னை பார்த்து அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஒழுங்க அதை விட்டுட்டு ஈத்திர வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. மரியாதையா போயிரு. கடைசியா உன்னை வான் பண்றேன். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது நீ உசுரோட இருக்க முடியாது. இதை எங்க தெருவுனால விட்டு வைக்கிறேன். போடா. ஹாய் நெல்லடே. என்னை டீ போட்டு கூப்பிடாத, அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். என் கையில இப்ப தாலி இருக்கு, இங்க ஒரு நாதி இல்ல. எப்படி நீ என்கிட்ட தப்பிக்கிறன்னு பாக்குறேன். டேய் வாங்கடா, இப்பவே இதே இடத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, வாழாம போனாலும் சரி, நீ என் பொண்டாட்டிங்கிறது வேணும், அவ்வளவுதான். இந்த இயல் எனக்கு பொண்டாட்டி, அவ கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். நான் கட்டின தாலி இந்த இயல் களத்துல கிடக்கணும், அவ்வளவுதாண்டே. தாலின்னு ஒண்ணு என் கழுத்துல ஏறனா அது என் சாம் கட்டினதா இருக்கணும். கண்ட கண்ட தருதலெல்லாம் பக்கத்துல கூட வரக்கூடாது. இப்பவும் சொல்றேன், நீ உசுரோட இருக்கணும்னா மரியாதையா போ. வாங்கடா. டேய் அவ கையை இழுத்து பிடிச்சு கட்டுங்கடா, அவ கட்டுல நான் தாலி கட்டணும். வேண்டாம் சொன்னா கேளு, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் மேல உன் விரல் கூட படக்கூடாது. டேய் நான் சாமுக்குன்னு பிறந்தவன். என் மேல விரல் படணும்னா அது அவரு கை மட்டும்தான். கண்டவமெல்லாம் தொட்டு நினைச்சீங்க கையை நானே துண்ட வெட்டிடுவேன். டேய் அவ அப்படிதான் பேசுவா, தொடுங்கடா. டேய் தொட்டீங்க கை இருக்காது. நான் சத்தியமா சொல்றேன்டா, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க 3 பேருமே உசுரோட இருக்க மாட்டீங்க. இது சத்தியம்டா. நான் சொல்றது சத்தியம். இதே கோயல்மலை சொல்றேன்டா, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க 3 பேருமே உசுரோட இருக்க மாட்டீங்க. உங்களுக்கே இந்த நிலைமைனா உங்களை தூண்டி விட்டவங்க நிலைமை. டேய் இவ விட்ட ரொம்ப பேசுவா, அவ கைய புடிங்க. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன், இங்க எவன் வந்து தடுக்கிறான்னு பாக்கலாம். இதே இடத்துல இன்னைக்கு என் கையால உன் கழுத்துல தாலி ஏறும், பாக்குறியா? இயலே நடத்தி காட்டுறேன். அது ஒரு காலம் உன்னால முடியாது. பார்க்கலாண்டி. பார்க்கலாம்.
இப்ப இந்த கோயில என் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த ஊரே அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அவன் கைய பிடிங்க. ஏய், அவன் ஓடிக்கிட்டு இருக்கா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எங்க பாஸ் ஓடிடுவா? எல்லா பக்கம் தான் நம்ம ஆட்கள் இருக்காங்களே, மொத்தவள புடிங்கடா. கோயிலையாவது ஏதாவது ஒன்னு ரெண்டு ஆட்களாவது காப்பாத்ததுக்கு வாய்ப்பு இருந்தது. இது குடவுன்னு ஒரு ஈக்காக்கா கூட வராது. ஈக்காக்கா நுழையாத இடத்துல கூட அவன் நுழைவான்டா. எனக்கு சௌரியமா போச்சுது. தாலி மட்டும்தான் கட்டணும்னு நினைச்சேன். இப்ப தாலியும் கட்டி சாந்தி முத்தத்தையும் முடிச்சிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இடம் அப்படி இருக்குல்ல. பேசிக்க, அது பேசுறதுக்கு நீ இருக்க மாட்டல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா வாங்குவல்ல, விட்ட மாட்டா. ஏய், இனி நீங்க தேவைப்படாடா. இந்த சிட்டுக்குருவியை எப்படி அடுக்கணும்னு எனக்கு தெரியும். கண்ணே மணியே, நீ ஏன் வந்து தாலிய வாங்கிட்டு போயிருமா? மாங்கல்யம் தந்து நானே நான் நம்ம ஜீவனகே துணாம். டே மந்திரம் ஓதுங்கடா, நான் தாலி கட்டணும். நானே மந்திரம் சொல்லிட்டு நானே உன் கழுத்துல மாப்பிள்ளையா தாலி கட்டுறேன். என்ன ஏழு சரிதானே ஏழு? கவலைப்படாத, தாலி கட்டின கையோட சாந்தி முத்தி முடிச்சுட்டே போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் உனக்கு, நீ எனக்கு. அன்னுரி படா இதற்கெல்லாம். டேய், எனக்கு வெக்கமா இருக்குடா. எல்லாரும் கொஞ்சம் திரும்பிக்கங்க. தாலி கட்டதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே பாஸ், கொடுத்துட்டே தாலி கட்டுறேன். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. அழகா இருக்க, கோவத்துல கூட அழகா தான் இருக்கு. எனக்குன்னு கொடுத்து வச்சிருக்குது. வந்தது யாரு? ஒரே ஒரு ஆளுதானே வந்தாரு. அப்பா, நான் பார்த்தது கனவா இல்லைன்னா அது ஒரு ஆளு தானே. யாரது? உங்களுக்குலாம் நல்ல வேணும்டா, என்கிட்ட வாழட்டுறீங்க. அடி பாதவத்தி, உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் மூளை வேலை செய்து? என்னால அரை மணிக்குள்ள வரதுக்கு பயந்து சாவ, இப்படி எங்கெல்லாமோ புகுந்து வாரியே, எப்படி டீ? டீ குடிக்கட்டுமா? குதி குதி. அமைதலா வா,
நான் சொல்ற இடத்துக்குலாம் வானே. உன் புருஷனுக்கு நீ எந்த இடத்துலயும் சலிச்சவ இல்ல தெரியுமா? என்னட்டி உளற? ஆமா, புருஷனை முன்னாடியும் சண்டை போட்டே பொழைச்சுக்கலாம் பாத்துக்க. ஆமா, ஒண்ணு கொண்டு சலிச்சதுல இல்லாமல வந்திருக்கே. அவன் பண்ண சண்டித்தனமே இந்த ஊர் தாங்கல, இப்ப நீ வேற இறங்கிருக்க. நீங்க ரெண்டு பேருமே இவ்வளவு சண்டித்தனம் பண்ணதில உங்களுக்கு பிறக்குது எவ்வளவு சண்டித்தனம் பண்ணும். கையில பிடிக்க முடியாது. அதையும் நான் தானே மேய்க்கணும். ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நீ என் கூட தானே இருக்கணும். நான் இப்பவுமே உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கிடுதேன். எதுக்கு? எப்படி வாங்குவேன்? இவ்வளவு நானும் ஃப்ரெண்ட் இல்லன்னு கோர்ட்ல போய் டைவர்ஸ் அப்ளை பண்ண போறேன். அத்தே, புருஷனும் பொண்ணாட்டி ஒரே ரகமா இருக்காவ. இவளுக்கு பிறக்க போறது எப்படிலாம் இருக்குதோ. தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுமே. அப்ப 32 பாயுமா. அத்தி புள்ளப்போ அவனுக்கு கணக்கே கிடையாது. அதுல ஒண்ணு கிடையாது, டபுளா பிளான போட்டுட்டிய. ஓ, கொஞ்சம் பத்தி தள்ள போறோம் பாரு. அம்மா, நாடு தாங்காதம்மா. அதெல்லாம் தாங்கும், நீ வா. எப்படி இந்த முரட்டு தைரியம்? என்ன கட்டிக்க போறது யாரு? அதுல பாதியாவது நான் இருக்க வேண்டாம். சரி, முக்கியமானதை கண்டுபிடிக்கணும், வா. பேசுறதெல்லாம் நீதானடி, சந்தேகமா இருக்கிட்டி. சத்தமா வாடி. பையன் வேற மோப்பம் பிடிச்சி பின்னாடியே வந்துருவான். அப்பப்ப சிக்னல் வேற கொடுக்க சொன்னான். இப்ப நான் சிக்னல் கொடுத்தேன்னா இவன் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாள. எல்லாம் தெரியும், நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். என்னது? பையன் உள்ள என்ன சுத்தி யாரையோ அனுப்பிக்கிட்டே இருக்கான். யார் யாருன்னு தெரியவே மாட்டேங்குது. என்னட்டு சொல்லுத? நடிக்காதே. நீயே சிக்னல் கொடுக்க, பின்னாடி 3 பேர் வராங்க. அது யாருன்னே எனக்கு தெரியல. 3 பேரா? அடப்பாவி பையல, என்கிட்ட 2 பேர் தானே சொன்ன. அதுவும் உனக்கு தெரியும். அதனால தானே தைரியமா உன் கூட சுத்துத. இல்லன்னா உனக்கு இருக்க பகைக்கு நாளை உன் கூட சுத்துவனாக்கும். அத்தி, எந்த பொந்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப எவன் போட்டு தருவானே தெரிய மாட்டேங்குது. சுத்தி ஒரே ஆபத்தா இருக்குது. பயம் இல்லாம உன் கூட வாராவ பாரு. 2 பேர் துணைக்கு அனுப்புதேன்னு சொன்னேன். அதனால தான் நான் உன் கூட வந்தேன். இல்லன்னா நொட்டுதாவ வருதான் பாரு. அத்தி, எந்த பக்கம் வந்து எந்த அருவா வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு இப்படித்தான் அங்க போனோம் தாலுகா பீஸுக்கு. 2 அருவா அப்பப்ப வந்துட்டு போச்சுது. அப்புறம் அந்த அருவா எங்க போச்சுன்னே தெரியல. அப்போ உன் கூட பிரயாணம் பண்றது நெருப்பு மேல பிரயாணம் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு தெரியுமா? 2 அடி பாடி 6 அடியில புடிச்சு காட்டுத பாரு. காட்டிடுவேன், கண்டிப்பா காட்டுவேன் மட்டி. பாக்குறியா? 6 அடியில எனக்கு கிடைப்பா மட்டி. கிங்ஸ்னா 6 அடி தான் மட்டி. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புடிச்சு காட்டுத பாரு. அப்படி நீ பிடிச்சா அவைய உன்னை தூக்கிட்டு போனா பிள்ளை மாதிரியே இருக்கும். ஆமா, இப்ப நீ கிங்ஸின் கூட போக மட்டும் அப்படி ஜோடி பார்த்து சூப்பரா இருக்கு பாரு. நீயும் அவனுக்கு புள்ள மாதிரி தான் தெரியுதா? அதெல்லாம் இல்ல, நான் பர்ஃபெக்ட்டா தான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், நீ அவன் பக்கத்துல இருந்தா எலி குஞ்சு மாதிரி தான் தெரியுவ. ஆனாலும் இந்த பையல நான் அப்பப்ப தூக்கிட்டு வர போறான் பாரு, அப்படி ஒரு பொருத்தமா இருக்குது. என்ன பொருத்தம்? அவன் பிள்ளையா இருப்பியோன்னு. 2 அடி சத்தியமா. அவனை இவன் எங்க போனாலும் உன்னை தூக்கிட்டு போவேண்டான்னு சொல்லி, அதுலயும் ஒத்த கைண்டே உன்னை தூக்கிட்டு போறான். சில நேரம் தோல்ல வச்சு தூக்கிட்டு போறான். அப்படியே இந்த திருவிழால அப்பா அம்மா பிள்ளைய தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும் தெரியுமா? என் மனசெல்லாம் வலிக்கும். உன்கிட்ட சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமே தான் நான் சொல்றதே இல்லை தெரியுமா? சத்தியமா. அன்னைக்கு ஒரு நாள் ஒன்னு தோல்ல வச்சு தூக்கிட்டு போனான்னு தெரியுமா? அப்ப அப்படிதான் தெரிஞ்சிச்சு தெரியுமா? ரேச்சல் கூட சிரிச்சால. போகும்போது இங்க வச்சு உன்னை புதைச்சிட்டு போறேன் இரு. நான் உண்மைதான் சொன்னேன், என்ன விட்டுட்டு போயிடாத. ஜோடி பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். முயற்சி பண்றேன் சரியா? போகாம விட்டுட்டு போவேன். சூப்பரா சூப்பர். அந்த பையன் இருக்கட்டும். இங்க என்னட்டி பார்க்க வந்திருக்க? நீ போ, நான் சொல்றேன். நீ இந்த ஏணி படிக்கு கீழே ஒளிஞ்சுக்க. எனக்கு மேல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். நான் ஒன்னு அப்படி சொன்னேன், என்ன விட்டுட்டுலாம் போயிட மாட்டியே. சரி, நீ ஒளிஞ்சுக்க. சின்ன வேலை தான், முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன வேலை சொல்லிட்டு போய? இல்லட்டி, எங்க அப்பா 6.2, அதாவது எங்க அப்பாவோட ஹைட்டு 6.2. எங்க அப்பா கிட்டத்தட்ட 85 கிலோக்கும் மேல. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? இதே ஊர்ல ஒரு வர்மக்கலை சொல்லி கொடுக்கற ஒரு வாத்தியார் இருந்திருக்காரு. அங்க எங்க அப்பா வாலியப்பிள்ளைல அங்க போய் கத்துருக்காரு. எங்க அப்பாக்கு எல்லா வர்மக்கலையும் தெரியுமா? அங்க எங்க அப்பாவோட குறிப்பு இருக்குது. உங்க அப்பா அதை படிச்சாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாக்கு எல்லா கலைகளும் தெரியுமா? அதனால இங்க இருக்க பழமையான கலைகள் எதெல்லாம்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்.
அதுல வர்மக்கலை வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு. சரி, ஆனா இப்ப அவர் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. அவர் இருக்காரு, அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் நான் சில டீட்டெயில கேட்டேன். அவருக்கு எங்க அப்பாவை நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட நான் எங்க அப்பா பத்திர எல்லா டீட்டெயிலும் கேட்டேன். அவர் குத்து மதிப்பா எங்க அப்பா குறைஞ்சது 6 அடிக்கு மேல இருப்பா, 85 கிலோக்கு மேல அதுல இருக்கணும், அதனால 85 கிலோக்கு மேல இருப்பான்னு சொன்னாரு. சரி, ஆனா இந்த ஐடியா கிங்ஸின்க்கு கூட வந்திருக்காது தெரியுமா? என்ன பெற்றோரை நான் கண்டுபிடிக்க வேண்டாம். உனக்கு மூளை இருக்குங்கறத நான் ஒத்துக்கிடுறேன். சரி, இப்ப அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இங்க இருக்கிறவருடைய ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போய் எங்க அப்பா 6 அடிக்கு மேல 85 கிலோக்கு மேல இருப்பாரு, இந்த ட்ரெஸ் எங்க அப்பாக்கு பொருத்துமான்னு நான் பாக்கண்டாமா? இவர் போடுற ட்ரெஸ் மட்டும் எங்க அப்பாக்கு மேட்ச் ஆலனா இவர் எங்க அப்பாவே இல்ல. அது மட்டும் இல்ல, இவர் என் சித்தப்பாவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. எப்படி சொல்ற? ஏன்னா எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம். அதனால இவர் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் நான் செக் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, எங்க அப்பாக்கு உடம்பு முழுக்க முடியா இருக்குமா. சரி, இவருக்கு இருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். அடியே, அது எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு தானடி நைட்டு போல வந்திருக்கேன். எப்படி நான் இது கண்காணிக்க தான் போறேன். இவர் மட்டும் என் அப்பா இல்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அடுத்து எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படிடி? சத்தியமா இவர் எங்க அப்பா இல்லன்னு நிரூபிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் அப்பா எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவாரு. என்னடி சொல்ற? ஆமாடி, இவர் என் அப்பா இல்ல நிரூபிச்சிட்டா ஒருவேளை எங்க அப்பா உசிரோட இருந்தாருன்னா நிச்சயமா வருவாருடி. சரி, நீ இங்கே இருந்துட்ட. இங்க பாரு, அப்படி ரொம்ப நேரம் ஆயிட்டு நான் வரதுக்குன்னா நீ பாட்டுக்கு வீட்டை பார்க்க போயிரு. நான் இவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுக்காம வரவே மாட்டேன். சரி, நான் இங்கே வெயிட் பண்ண வேற யாரும் வரமாட்டாங்களே, வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கேன். நான் எதுக்கும் இப்ப வந்தது நல்லதான். ஏதாவது சின்ன எவிடன்ஸ் கிடைக்காமலாம் போயிடும். அப்போ நீ துணிஞ்சிட்ட. என் துணிச்சலை விடு, என்ன நம்பி நீ வந்த பாரு, உன் துணிச்சலை நம்பி பாராட்டணும். இங்க பாரு, ஒருவேளை நான் வரக்கு நேராயிட்டுனா நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிரு, எனக்கு எதுவும் ஆகாது. அந்த பையவுல எப்படி என்ன தேடி வந்துடும். சரி, அது எனக்கும் தெரியும். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நான் போயிட்டு வரேன்னா. இந்த அரண்மனையில தானே அவர் தங்கி இருப்பாரு. இங்க போயிட வேண்டியதான். இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு நான் சொந்தக்காரி. ஆனா நான் எப்படிலாம் வாழ்ந்திருக்கேன். நான் இப்படிலாம் வாழ்றதுக்கு காரணம் யாரு? என்னை இப்படிலாம் ஆளாக்குனது யாரு? தாய் தகப்ப இருக்காங்களா இல்லையா? இல்ல எங்க அம்மா கொண்ட மாதிரி எங்க அப்பாவை கொண்டுட்டாங்களா? கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அம்மா, 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 உனக்கு என்னம்மா நடந்தது? உன்னை யாருமா கொண்டா? சாகும்போது கூட என்னை காப்பாத்திட்டு செத்துருக்கியம்மா. நீ ஒப்படைச்சாக்கா ரொம்ப நல்லவம்மா. என்ன தாய் மாதிரி பாத்துக்கிட்டாம்மா. அது எப்படிமா அவகிட்ட என்ன ஒப்படைக்கணும்னு உனக்கு தோணுச்சுது? சத்தியமா இந்த உண்மையில தெரியலனா அவ என் கூட பிறந்தவனமா நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். அம்மா, அப்பா இருக்காங்களம்மா, சொல்லுமா, நான் அப்பாவை பார்க்கணும்மா. அம்மா, நீதான் இல்ல, அப்பாவாது எனக்கு வேணும்மா. அம்மா, சத்தியமா உனக்குள்ள ஏதோ சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலிம்மா. பின்னாடி வரத முன்னுக்குட்டியே கணிச்சு எல்லாம் பண்ணிருக்க. அப்போ நான் வருவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது அடையாளத்தை சொல்லுமா. அப்பா இருக்காரம்மா, அப்பா இருக்காரம்மா, சொல்லுமா. அம்மா, அம்மா, இருக்காங்களம்மா, சொல்லும்மா. அம்மா, உன்னை பார்க்காமலே நான் வாழ்ந்துட்டேனம்மா. உன் கூட வாழ்ற பாக்கியத்தை என்கிட்ட இருந்து
எத்தனை உறவுகள் இருந்தாலும் அம்மா இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதும்மா. தாயோட இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாதும்மா. அம்மா, உன் சக்திக்கு முன்னாடி எதுவுமே இல்லைம்மா. அவங்க என்னத்தான் என்ன பாசமா வளர்த்தாலும் கடைசியில வளர்த்தவங்க தான் நிரூபிச்சுட்டாங்கம்மா. அம்மா, நீ எனக்கு வேணும்மா. அம்மா, நீ எனக்கு வேணும்மா. நான் இருக்கேன்டி, உனக்கு எல்லாமும் நான் இருக்கேன். அம்மா இடத்த நிரப்ப முடியாதுதான், ஆனா சத்தியமா நான் சொல்றேன், உனக்கு அம்மாவாவும் இருப்பேன்டி. நிஜமா சொல்றேன்டி, ஒரு நல்ல அம்மாவாவும் நான் உனக்கு இருப்பேன். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்பேன்டி. கவலைப்படாதடி, நீ கவலைப்பட்டா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தா எனக்கு இதயம் வலிக்கும்டி. அம்மா, இது பாரு, அவங்க போயிட்டாங்க, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து அவங்க வானத்துல இருந்து சந்தோஷமா உன்னை பார்த்து ரசிப்பாங்க. என் செல்லம், என் தங்கம், நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. நீ பண்ற குடும்பத்தனம் சாட்டு எல்லாத்தையும் உங்க அம்மா பார்த்துக்கிட்டு தாண்டி இருப்பாங்க. என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படணும்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் நீங்க என் கூட இருப்பீங்களா? நீங்க என் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் எப்பவும் உன் கூட தாண்டி இருப்பேன். என் உலகமே நீதான். நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீனும் இருக்கணும். என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பார்ப்பேன். சத்தியமா சொல்றேன், நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான சந்தோஷத்தையும் பாசத்தையும் நான் உணர்ந்தேன். ஒரு ஆனால இப்படி நேசிக்க முடியும்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசை. நிறைய கனவே கண்டு வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. எப்படி? சரிவா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க போய் பேசலாம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா, எனக்கு இப்ப இருக்க ஒரே ஆசை, எந்த தடையும் இல்லாம இவங்க கூட நான் சேர்ந்து வாழணுமா. அதுக்கு உன் ஆசீர்வாதம் வேணுமா? சரி, இங்க யாராவது வந்துருவாங்க, வா போலாம். இல்ல, நான் முக்கியமானது எடுக்கணும். அதை நான் தூக்கிட்டேன், வா. எப்படி? நீ எப்படி யோசிப்பான்னு எனக்கு தெரியாது. அடப்பாமே, அப்ப தூக்கிட்டீங்களா? உன் புருஷன்டி, தூக்காம இருப்பானா? அவனுக்கு அதெல்லாம் தூக்கிட்டேன், வா. பழைய கில்லாடிதான் நீங்க. சரி, மத நீ அழாத, மத கண்ணில தொட. ஏன் நீங்க துடைக்க மாட்டீங்களோ? என் தொடைவுல வேற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? போங்க. சத்தியமா எப்படி துடைக்கிறேன்னு பாக்குறியா? ஐயோ, பின்னாடி அம்மா, போங்க. அதுக்கு என்ன, எங்க அத்தை பார்த்தா சந்தோஷமா படுவாங்க. எங்க அத்தை என்னை பத்தி தெரிஞ்சுதானே பொறுக்கிறதுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தாங்க. சரி, போங்க. போங்க போங்க. போங்க. இதுக்கு அப்புறம் என்னடி இங்க வெயிட்டிங்க? ஐயோ, விடுங்க. என்னடி ஒண்ணும் இல்ல. எதுக்கு என்ன விட்டு அங்க போய் நிக்கிற? உங்க மேல பயம் தான். ஏன்? ஒண்ணும் இல்ல, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன்டி? இப்போ எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, வேண்டாம். நம்பிக்கை இல்லைன்னா? இப்போ இந்த நேரம் நம்பிக்கை இல்ல, வேண்டாம். எனக்கு மட்டும் இடம் இருக்கு. இப்போ நம்பிக்கை இல்லைன்னா? வேண்டாம். இப்ப நீங்களா இல்ல, எதுவும் வேண்டாம். அது எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாதானே? இல்ல, நார்மலா தான் இருக்கு. இல்ல, இப்ப வேண்டாம் சொல்லிட்டேன். நீங்களா இல்ல, நீங்க தள்ளி நில்லுங்க. நம்ம என்ன போலாமா? இப்போ போக முடியாது. போக முடியாதா? மனசு இல்லையா? இங்க வாய. வேண்டாம். நீங்களா இல்ல, நிதானத்தை இறந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல.
இங்க பாரு, நார்மலா தாண்டி இருக்க. இல்ல வேண்டாம் இல்ல. என்னுயிரே உள்ளம் கொண்டது ஓர் மேகம், இன்னுயிரே காதலில் இரண்டாம் நிலைதான் பார்மேகம். தீண்டும் நேசம் தொடங்கியதோ, இது காதலின் மூன்றாம் படிநிலையோ, என் உடல் வழி அமிர்தம் வழிகிறதோ, என் உயிர் மட்டும் புதுவித வழி கண்டதோ. வேண்டாம், நீங்களா இல்ல வேண்டாம் சொல்லிட்டேன். என்னுயிரே உள்ளம் கொண்டது ஓர் மேகம், இன்னுயிரே காதலில் இரண்டாம் நிலைதான் பார்மேகம். தீண்டும் நேசம் தொடங்கியதோ, இது காதலின் மூன்றாம் படிநிலையோ, என் உடல் வழி அமிர்தம் வழிகிறதோ, என் உயிர் மட்டும் புதுவித வழி கண்டதோ. வேண்டாம் வேண்டாம். ஒண்ணு இல்ல, நான் எப்போ மேல தாண்டி இருக்க. இல்ல சரி, அதுக்கு தள்ளி தள்ளி போற. இங்க தள்ளி வா. வேண்டாம். இல்லடி, இங்க தள்ளி வா. தள்ளி தள்ளி போகாத. அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்ல, நார்மல் ஆயிடுங்க. இல்ல தப்புதான், நான் நார்மல் ஆயிட்டேன்டி. எதுக்கு என்னை விட்டு தள்ளி தள்ளி போற? எனக்கு தெரியாதா உங்களை பத்தி நீங்க நார்மலா இருக்கீங்களா இல்லையான்னு. இப்ப நீங்களா இல்ல, பேசாம படுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் மாற முடியாதுமா, புரியுதா? எனக்கேவா தண்ணி கட்டுறீங்க? இன்னைக்கு பாடா, நான் ஒரு ஆதாரத்தை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் கிடைச்சது, இங்கே உன்னை காலு கீழே போட்டு மிதிச்சு இதே பூமிக்கு உரமாக்கிட்டு நான் போகல, நான் மோனிக்கமே இல்ல. என்னடா அரமணங்கானோ எப்ப பார்த்தாலும் ஒரு ஈக்காக்கா கூட காண மாட்டேங்குது. எப்ப பாரு இதுக்குள்ள வந்தா ஏதோ அமானுஷத்துக்குள்ள வந்த மாதிரியே ஒரு ஃபீல். பியாய்ப்பாங்களானே பேர் வச்சிருக்கலாம். இது மனுஷன் வாழ்ற இடம் மாதிரியே தெரியல. நமக்கான ஆதாரத்தை பார்த்துட்டு போவோம். ஐயோ இவளா? சும்மா சும்மா அந்த அங்கிருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க வா. என்ன வா போங்க, மூஞ்சி முறையெல்லாம் பேத்துருவேன். நானே உனக்கு கண்டுபிடிக்கணும் வந்திருக்கேன். வாய் பேசுனேன் உன்னை இந்த பூமிக்கு உரமாக்கிட்டு போயிருவேன். சீக்கிரம் வா. என்ன கோமட்டேங்கிற? பொம்பளைன்னு பார்த்துட்டு என்ன அடிச்சிருவேன். இன்னைக்கு மட்டும் நீ மாட்டுன சட்னி தான். வா சீக்கிரம். என்ன மரியாதையே இல்ல? அங்க இருக்கும்போது ஊமக்கட்டா மாதிரி இருந்த, இப்ப ரொம்ப பேசுற. அது அப்படிதான். சீக்கிரம். என்ன இது? எங்க யார் ரூமு? யார் ரூமுதா? நான் அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது. ஆளு பாரு, மண்டே பாரு. ஐயோ பொண்ணு காப்பாத்துறன்னு பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு புத்தி போகுதா? அன்னைக்கு ஊமக்கட்டா மாதிரி இருந்தவன் நீ தானே? பேசுறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் வந்து கத்துக்கிட்டேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பேச தெரியாது. அங்க ஒரு வாரம் இருந்தல, கத்துக்கிட்டேன். இவன் அநேகமா இசைக்கிட்டு இருந்து கத்திருப்பான்னு நினைக்கிறேன்.